சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக பூரி உருளைக்கிழங்கு பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்போ பூரி செஞ்சாலும் எனக்கு இந்த தாட் வந்துட்டே இருக்கும். சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டிஃபன் கடையில் டிஃபன் வாங்கி சாப்பிடுவோம். இன்கேஸ் அம்மா அன்னைக்கு மார்னிங் டிஃபன் செய்யலைன்னா அந்த கடையில் தான் எப்போவுமே பூரி வாங்கி சாப்பிடுவோம். அந்த கடையில் இருக்க அண்ணா நல்லா பேப்பரில் வாழை இலை போட்டு பூரி வச்சு அதில் மசாலா வச்சு அதுக்கு மேலே ஒரு பூரி வச்சு கட்டி கொடுப்பாரு. அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பூரி நல்லா ஊறி போயிருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போ பூரி செஞ்சாலும் எனக்கு இந்த ஞாபகம் வரும். சரி இன்னைக்கு பூரி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்து பூரி பிசைஞ்சு வச்ச பிறகுதான் பார்த்தா உருளைக்கிழங்கு இல்லை. சரி செஞ்சுட்டோம், பூரி பிசைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டால் வச்சிடலாம்னு சொல்லிட்டு டால் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரியும் டாலும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மெமரிஸ் தான் டெய்லி லைஃப்பை நம்மளை நகர்த்திட்டு போகுதுன்னு சொல்லலாம்ல. ஸோ அதை நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். உருளைக்கிழங்கு இல்லாதனால பூரி டால் வச்சு சாப்பிட்டுட்டேன். டாலுமே நல்லா இருக்கும் பூரிக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.